இன்னைக்கு தான் அக்கா மாற போறாங்களோ தெரியல மாமா. பாப்போம் மாறாம என்ன பண்ண போறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மல்லிகா, நீ வேற. மல்லிகா, மல்லிகா வீட்லயா இருக்க? மாமா, முல்லை அக்கா மாதிரி இருக்கு. அவதான் மல்லிகா, எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியலையே. இரு இரு, நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். அவ ஏன் வந்திருக்கான்னு பார்ப்போம். இங்க சாப்பிட்டுட்டு இருக்க தெரிஞ்சிச்சுன்னா இது வேற அதுக்கு வேற சத்தம் போடுவா. நான் உள்ள போறேன். மா, இந்த சாப்பாடை நீ வச்சிரு. டேய், நீ என்ன யார் வீட்லயும் போய் உட்காந்து தின்னுட்டு இருக்கியா? உன்னோட தம்பி வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்க. இதுக்கு ஏன்டா பயந்துட்டு போய் ஓடி ஒளியிறேங்கிற? அவ என்ன பண்ணி போடுவா? வரட்டும், அவகிட்ட நான் பேசிக்கிறேன். அவ என்ன பண்ணி போடுவா? வரட்டும்டா, நான் பேசிக்கிறேன். அவளுக்கு பயந்துட்டு ஓடுறேங்கிற? ஆ, அவளுக்கு பயந்துட்டுலாம் நான் ஓடல, சரியா? லூஸ் மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அவ சாப்பிட்றது உட்காந்துருக்கத பார்த்தா எதையாவது சொல்லி தொலைவா. தேவையில்லாம பிரச்சனை. அதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்தா நான் ஏதோ அவளுக்கு பயந்துட்டு ஓடுற மாதிரி பேசுற. சரி விடுங்கத்த, அது உண்மைதான். அக்கா வாங்கக்கா, உள்ளதான் இருக்கேன். மாமா மாமா, நீங்க போங்க, போய் அந்த ரூம் பக்கம் இரு. சரிடா போ. அப்புறம் என்ன பண்ற? ஏண்டி, என்ன அது இது மீன் குழம்பா? ஆமாக்கா, மீன்கார் வந்தாரு, இப்பதான் மீன் வாங்கி குழம்பு வச்சேன்க்கா. சாப்பிட்றீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், நீயும் சாப்பாடும். ஆமா, மீன் யார் வாங்கி கொடுத்தது? மீன் யார் வாங்கி கொடுத்ததா? ஆமா, மீன் யாரடி வாங்கி கொடுத்தா உனக்கு? நான் 100 ரூபா வச்சிருந்தேன். அந்த இடத்துல மாமா வந்தாரு. சரின்னு சொல்லி மாமா ஒரு 100 ரூபா போட்டு அவர் ஒரு 100 ரூபா சேர்த்து 200 ரூபாய்க்கு 1 கிலோ வாங்கினேங்க்கா. அதுதான் உண்மை. இதில் பொய் எதுவும் கிடையாது. மாமாவுக்கு நான் 100 ரூபா கொடுக்கணும். ஆமாம். அவர் வாங்கி கொடுத்தாரா? பரவாயில்லையே, குழம்பெல்லாம் வச்சிட்ட போல. அது சரிதான். அந்தாலே எங்கள் வீட்லேனா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு, நான் வைக்கல. சரி, எதுக்குடி அவர் உனக்கு வாங்கி தரணும்? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அவர் வாங்கி கொடுத்தா உடனே வாங்கிக்குவியா? ஏன் வேணான்னு சொல்ல மாட்டேன் வேணான்னு. உன்கிட்ட காசு இல்லாத மாதிரி எல்லாத்திட்டையும் நடிச்சிட்டு தெரியுற மல்லிகா, நீ சொல்லிவிட்டேன். நான் வேணான்னு தான் சொன்னேன், அவர் தான் கேட்கல. பரவாயில்ல மல்லிகா, வாங்கிக்கோ. இது 1/2 கிலோ பத்தாது பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கெல்லாம். நீ வாங்கி குழம்பு வை. இதில் என்ன இருக்குது, 100 ரூபா தானே அப்படின்னு சொல்லி மாமா தான் நான் சொல்கிறது கேட்காம வாங்கிக்கோன்னு வாங்கி கொடுத்தாரு. ஏன்க்கா இப்படி தேவையில்லாமல் பேசுகிறீங்க? அது சரிதான். காசு இருக்கப்ப அந்த 100 ரூபாயை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு என்ன? சரி, கண்டிப்பாக நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன்க்கா அந்த 100 ரூபாயை உங்ககிட்டயே. ஆமா மல்லிகா, மறந்துடாத, 100 ரூபாய் என்கிட்ட தான் வரணும் சொல்லி. கண்டிப்பாக கொடுத்துட்றேன். சரி, பார்க்குறதுக்கு குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் போல. அப்படி இருக்கு பார்க்க. கொஞ்சம் போட்டு வாங்க. இந்த போட்டு வரேன்க்கா. ஏண்டி அறிவு கெட்டவளே, அறிவு இருக்கா இல்லையா உனக்கெல்லாம்? உன் வீட்டில் மீனை வாங்கி வச்சானே, அதை அவன் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கானே, அவனுக்கு சரி வச்சு கொடுப்போன்னு கொஞ்சமாவது உனக்கு நினப்பு இருக்கா? சொல்லுடி, நினப்பு இருக்கா? பாவம் இல்லாத. இங்கே பாரு கிளவி, இஷ்டத்துக்கும் மயன் கடை நேரத்தில் வாங்கிட்டு வருவா தருவாரு. அதெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. அங்கே வீட்டில் தான் வச்சுட்டு வந்தேன். அந்த அம்பு வச்சாலும் வைப்பா. 1 ரூபாய் போட்டு வாடி மல்லிகா. அடியே, இது யாரு? இவர் எப்போ வந்தாருங்க? வீட்டுக்குள்ளே தான் இருந்தீங்களா அவ்வளோ நேரம்? இங்கே தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. சாப்பிட்ட கையோட இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? நான் வந்து சாப்பிட்றது இருக்கட்டும், உனக்கு வெக்கமாவே இல்லை? மீன் வாங்கி அங்கே வச்சுட்டு இங்கே வந்து என்னடான்னா இப்படி பண்ணிட்டு இருக்க. இங்கே வந்து சோறு போடுன்னு வேற மல்லிகாட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. நான் சோறு போட சொல்றது இருக்கட்டும், நீங்க இங்க வந்து என்ன தின்னுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு வெக்கமா இல்ல? சீ, ஏதாவது பேசுன அவ்வளோதான், பார்த்துக்க. யாரை பார்த்து? ஆளை பாரு. எந்திரி முதல்ல. நான் என்னோட தம்பி வீட்டுக்கு மீன் வாங்க காசு இல்லைன்னு சொல்லி நான் மீன் வாங்க காசு கொடுத்தேன். நீ எதுக்கடி வந்து அந்த 100 ரூபாயை கொடுன்னு கேட்டுட்டு இருக்க? நான் அதை முதல்ல நான் கேட்கணும். அந்த 100 ரூபாயை யார் உங்களுக்கு வாங்கி தர சொன்னது? இவள்கிட்ட என்ன காசா இல்ல? அப்படியே எல்லாத்தையும் நல்லா மூட்டை முடியே வச்சுட்டு நடிச்சிட்டு தெரியுறா. உடனே நீ வாங்கி கொடுத்துட்டீராக்கும். அப்படியும் வந்து நீங்க வந்து ஸ்டோர் தின்னு கேட்டுட்டு இருக்க பாரு. ஒன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயோ மாமா, 2 பேரும் தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதிய. ஷோ, 2 பேருமே உட்காருங்க, 2 பேத்துக்கு சாப்பாடு போட்டு தரேன், சாப்பிட்டுட்டு போங்க. 100 ரூபாய் நான் அப்புறமா எங்கள் வீட்டுக்காரன் வந்தோடனே வாங்கி தந்துடுறேன். மாதிரி பேசாத மல்லிகா, இவ சொல்றான்ட்டு. ஏண்டி, அந்த மீனெல்லாம் எங்க சாக்கடையில் கொட்டிட்டு வந்துட்டியா? எங்கே கொட்டின? இங்கேயும் நான் கொட்டலை, வீட்டில் தான் வச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆமாம், என்னால அதை வைக்க முடியாது, அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்புறமா இதை வச்சு தரேன்னு சொல்லியிருக்கா. அதை எதுக்கு வச்சுட்டு? குழஞ்சு நல்ல நொந்து வேஸ்ட்டாக தான் போயிருக்கும். அதை குழம்பு வச்சாலும் திங்க முடியாது மனுஷ.
அப்பா உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட வந்து நான் மீன் வாங்கி கொடுத்தேன் பாரு. ஏண்டி நீ இப்படியெல்லாம் இருக்க? என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. மா சாப்பாடு கொடு, நான் சாப்பிட்டு கிளம்புறேன். ஆசையாக மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் வந்தேன் வாங்கிட்டு. ஆனால் இப்படிலாம் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லடி. இங்கேயும் வந்து சாப்பிட வர இங்கேயும் வந்துட்டா. நல்ல டேஸ்ட்டாக வச்சுருக்க மல்லிகா. அம்புட்டு ருசியாக இருக்குது குழம்பு. சூப்பராக இருக்குது பார்த்துக்கா. அக்கா நீங்கள் சாப்பிடணும் நீங்களே. உட்காருங்கக்கா, உங்களுக்கும் சாப்பாடு போட்டு தரேன். சரி சரி கொண்டா. வேற டேஸ்ட்டாக இருக்குன்னு மனசை சாப்பிடும்போது நமக்கும் வாயில எச்சி போடுது. கொண்டாயே, நானும் ஒரு வாய் சாப்பிட்றேன். என்ன எடுத்துட்டு வரேன்க்கா. பாத்தியம்மா, குழம்பும் அங்கே வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வரேன். சரி வச்சு அதை சாப்பிடுவோன்னு நினைக்கிறாளா? அது இல்லை, இங்கே வந்து சமணத்தை போட்டு உட்காந்துருக்க பாரு, மல்லிகா குழம்பு வேணும்ட்டு. சி இங்கே பாருங்க அத்தை, பேசாமல் இருக்க சொல்லுங்க. நான் முன்ன மாதிரிலாம் ஒரு வேலையும் பார்க்க கிடையாது. சரியான சோம்பேறி ஆயிட்டேன், அதுதான் உண்மை. இப்போ போய் அதை பாரு இதை பாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் அந்த அன்புக்குள்ளேயே பார்க்குறாளா, அதனால நான் ஒன்றும் பார்க்கறது இல்லை. அவள் தான் உண்மையை சொல்லிட்டாளேடா, அப்புறம் என்ன ஒன்று கூட பார்க்கறது இல்லைன்ட்டு. அப்புறம் எதுக்கு நீ பேசுகிற? இந்தாக்கா முன்னாடி மல்லிகா, அது அவருக்கு நல்லா வறுத்த மீன் அது இதுன்னு வச்சிருக்கிறா. எனக்கு என்னமோ ஒரு துண்டத்தை போட்டு இப்படி கொண்டாந்து வைக்கிறா. ஏதோ கூட்டெல்லாம் வச்சுருக்கியா, அதெல்லாம் இல்லையா? இல்லைக்கா, பிள்ளைங்களுக்கு தான் 2 துண்டம் வச்சுருக்கேன்க்கா. ஆமாம், கூட்டும் இல்லைக்கா, அதான் ஒரு மீன் துண்டை போட்டு வச்சுருக்கேன். மாமா வந்தாங்களா, சரி அவங்களுக்கு கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு வச்சேன்க்கா. எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. இல்லை அப்படியா? ஏய், கொடுக்கறத தின்னுட்டு கிளம்பி. உனக்கெல்லாம் கொடுக்கறதே பெருசு, இதில் வேற இதை எதுக்கு வச்சிருக்க அதை எதுக்கு வச்சிருக்கன்னு கேள்வியா கேட்குற? யாரு மல்லிகா என்ன கேட்குறாருன்னு? எங்க மாமா, அக்கா யாருக்கிட்ட கேட்க? நல்ல டேஸ்டாக தான் இருக்கு மல்லிகா. இவர் சொல்லும் போதே எனக்கும் எச்சி ஊறிச்சு சாப்பிடணுன்ட்டு. பெரியப்பா வாப்பவி. ஏம்மா, என்ன பெரியப்பா பெரியம்மாலாம் நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க? பெரியப்பாக்கு சோறு போட்டா சரி, இது பெரியம்மாக்கு எதுக்கு நீ சோறு போட்ட? என்னடி இப்படி கேட்குற? ஏன் சாப்பிடக்கூடாதா? ரொம்ப ஓவரா பேசிச்சுல்ல பெரியம்மா. பெரியப்பா கோச்சுக்காதீங்க, என்னடா பெரியம்மா அப்படி சொல்கிறேன்னு. ஒரு மாதிரி நேற்று பேசிட்டு போனாங்க பெரியப்பா. என்ன அவ்வளோ திட்டுனாங்க தெரியுமா? அதான் நான் கோவம் வந்துருச்சு பெரியம்மாவை பார்த்ததும். ஐயப்பாவி, நீ வேற. என்ன வேணாலும் நீ சொல்லிக்கோங்க பெரியம்மாவை, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவளை நீ காரி காரி துப்புனாலும் நான் கேட்கவே மாட்டேம்மா. நான் கேட்கவே மாட்டேன் பெரியப்பா. ஏ மாமா, என்ன சொல்லி கொடுக்குறீங்க? அடியே பெரியம்மா, இதுக்கு என்னடி பண்ணுறது? நம்ம பெரியம்மா பேசினாலும் திட்டினாலும் வாங்கிக்கிறதான் வேணும். அதுக்காக சாப்பாடு போடாமல் இருக்க சொல்கிறியா? வாங்கி வச்சுட்டு ஒழுங்கா இரு. ஆமா இல்லை பெரியப்பா, நான் போய் காசு கேட்டேன் நான் கிருஷ்ணா சித்தப்பா வீட்டில், எனக்கும் சேர்த்து கேளு அப்படின்னு. ஏற்கனவே கிருஷ்ணா சித்தப்பாட்ட நான் காசு கேட்டதுனால அவங்க என்னை அப்படி திட்டுறாங்க. ஆனால் பெரியம்மா என்னடானா, நீ வந்து எனக்கும் கேளுடி, வந்து தாண்டி ஆகணும்னு சொல்லி என்னை கூப்பிடுது பெரியப்பா. என்ன இதெல்லாம்? ஏற்கனவே அவங்க திட்டிகிட்டு இருக்கவங்கள்ட்ட நானும் போய் காசு கேட்டால் என்ன நினைப்பாங்க? வரலன்னு சொன்னதுக்காக அவ்வளோ பேச்சு. சின்ன பிள்ளைத்தனமா நீலாம் இரு, என்கிட்டலாம் உன் பேச்செல்லாம் வச்சுக்காத, அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க பெரியப்பா. அதான் பெரியம்மாக்கு ஏன் சாப்பாடு போட்டேன்னு நான் கேட்டேன். ஓவரா என்னை திட்டிவிட்டாங்க பெரியப்பா, அதனால தான் எனக்கு கோவம், வேற ஒன்றும் இல்லை. சரி பெரியம்மா, சாரி, ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நாங்களாம் அப்படி கிடையாது பெரியம்மா. நீங்களாம் எங்கள் வீட்டுக்கு வரணும் போகணும், எல்லாரும் ஜாலியாக இருக்கணும், அப்படி மட்டும் தான் நினைப்போம். ஆனால் நீங்கள் தான் எங்கள் அம்மாவை பார்த்தாலே கோவப்படுவீங்க, கடுப்பாவீங்க, அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. எங்கள் அம்மானாவே உங்களுக்கு ஆகவே ஆகாது, எங்கள் அப்பாவும் உங்களுக்கு பிடிக்காது, எங்கள் அம்மாவை பிடிக்காது. ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ அடிச்சுட்டு அப்புறம் வந்து மல்லிகா அப்படின்னு கூப்பிட்டாலும் எங்கள் அம்மா உடனே என்னக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஆள் பெரியம்மா. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட ஆள்கிட்டே ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க, அதான் கோவம், வேற ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மாவோட மனசு சும்மா வெள்ளந்தையான மனசு பெரியம்மா, எப்போவுமே பாசம்தான் காட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஆள் நீங்கள். இனிமேல் எங்கள் அம்மா கிட்ட அப்படிலாம் நடந்துக்காதீங்க பெரியம்மா, அதான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. எப்பவும் எங்களையும் ஒரு இதாக நினச்சிக்கோங்க. யாரோ ஒருத்தவங்க யாரோ மாதிரிலாம் நினைக்காதீங்க பெரியம்மா. நாங்கள் கஷ்டப்படுறதுனால தானே அப்போ தான் எங்களுக்கு அந்த நகை பணம்லாம் கொடுத்துச்சு, இல்லைன்னா எங்களுக்கு கொடுத்துருக்காது. அதோட நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் பெரியம்மா, எங்களோட சொத்தை அப்போ தான் வித்துருச்சு, அதுதான் மெயின் ரீசன். அதனால வேண்டி தான் சொத்தெல்லாம் வித்துருச்சு, 2 பொண்ணுங்களை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அப்போ தான் எங்களுக்கு கொடுத்தது காரணமே, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ தான் ஒன்றும் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துச்சு நீங்கள் நினைக்காதீங்க. பட் எங்களோட சொத்தே கிடையாது, அதுக்கு தான் அப்போ தான் எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதை நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்க, யோசிக்க மாட்டேங்கிறீங்க. சரி பவி, தப்பு தான்,
தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை. நான் அப்படி பேசியிருக்க கூடாது தான். சரி விடு பவி, சரியா? தேவையில்லாமல் பேசிட்டேன். இனிமே அந்த மாதிரிலாம் பேசிட மாட்டேன். சரி விடு, தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோ. சரிம்மா, நீங்கள் போய் என்கிட்டலாம் ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேணாம், சரிங்களா? எங்களை கஷ்டப்படுத்தாமல் ஹர்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும் பெரியம்மா. மன்னிப்பெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. சரி சாப்பிடுங்க. பாவம் சாப்பாடை போட்டுட்டு, ஏம்மா உங்களுக்கு சாப்பாடு போட்டேன் நான் கேட்குறேன் பாரு கேள்வி. கோவத்தில் தான் பெரியப்பா கேட்டேன். நீங்கள் எதுவும் என்னடா பெரியம்மா அப்படி கேட்டேன்னு நினச்சிக்காதீங்க. நான் தான் சொல்லிட்டேனே பவி, உங்கள் பெரியம்மா குணத்துக்கு நீ என்ன திட்டினாலும் நான் கண்டுக்கிற மாட்டேன் அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேன்ல. இல்லை பெரியப்பா, எனக்கும் அறிவு இருக்குல்ல. அப்படியெல்லாம் பெரியம்மா நான் போய் திட்டுவேனா என்ன? வேற ஒன்றும் இல்லை பெரியம்மா. நான் ஏதாவது ஹேட் பண்ணியிருந்தா சாரி பெரியம்மா. சரி சாப்பிடுங்க, வச்சுட்டே இருக்கீங்க. சரி பவி. ஆமாம், நீ சொன்னாப்ல அதனால தானே உங்கள் அப்பா தான் உனக்கிட்ட கொடுத்தாங்க காசு. அதுவே என் மண்டையில் ஏறலை பாரு. அது புரிஞ்சுக்க தெரியாம தான் நீங்கள் எங்களை தப்பாகவே நினச்சிட்டு இருக்கீங்க. சொத்தெல்லாம் விற்றதுனால தான் எங்களுக்கு அப்பத்தா கொடுத்துருக்கு. எதுக்குடி அதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க? கொடுத்துட்டே முடிஞ்சு வச்சு விடுவேன். அப்பத்தா வித்துச்சு அப்பத்தா வித்துச்சு. நீ பண்ணதை சொல்லி காட்டணும்னு உனக்கு கோவம் வருதாக்கும் உடனே. நீ அப்படி பண்ணதுனால தானே எங்களுக்கு கொடுத்துருலன்னா கொடுத்துருப்பியா? இத்தனை வருஷமா அவன் கையிலே வச்சிருந்த, ஒரு நாளாவது கஷ்டப்படும் போது கொடுத்தியா? இப்போ நீனு அப்படி எங்களை வித்ததுனால மட்டும் தானே எங்களுக்கு கொடுத்துருக்க. ஐயோ ஆத்தா வாயை மூடு.